வணக்கம். இந்த வடமாநில சபைக்குரிய தேர்தல் அறிவிக்கப்படுதா இல்லையா? இல்ல நடக்குமா நடக்காதான்றலாம் தாண்டி, அதுக்குரிய குத்துவட்டுகள், வேட்பாளர்கள் எல்லாமே தங்களுக்குள்ள இப்பவே அந்த கனவுக்குள்ள மிதக்கிறதுக்கோ, இல்லது அதுக்குரிய அந்த அரசியல் அடிக்கல்ல நாட்டுறதுக்குரிய விடயங்கள்ல தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். இது இன்று நேற்று இல்ல. ஈழத்தில தமிழர்களுடைய அரசியல் தொடங்கிய காலத்தில இருந்தே இந்த குத்துவட்டு அதாவது தங்களுக்குள்ளேயே குத்துவட்டி, யார் அந்த வாக்க அந்த மக்கள் அந்த கவனத்த திருப்பி, அந்த வாக்க வாங்குறது அப்படின்றதுல எங்கள்ட தனிப்பட்ட நபர் அரசியல்வாதிகள் மிகவும் கெட்டிக்காரர்கள் என்று சொல்லலாம். இன்றைய இந்த காலத்திலேயும் பலர் இறங்கியிருக்கிறார்கள். அதில கடைசியாக இறங்கியவர் தான் ரீச்சா பாஸ்கரன். இவர் ஏற்கனவே சில வருடங்களாகவே இந்த மாதிரியான அரசியல் கருத்துக்கள் அப்பப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை விட சக்தி வாய்ந்த ஊடகமாக இருந்த ஒரு பெரிய ஒரு இணையதள வலையமைப்பையே அவர் கையில வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருந்த கொண்டுதான் இப்ப இதுக்குரிய ஒரு தூண்டில போடுறார். யாருமே அரசியலுக்கு வரலாம். இந்த மண்ணில் பிறந்தவர் தான். அவர் இந்த மண்ணில் இப்பவும் இருக்கிறார். அவருக்கு அந்த அரசியல்ல நேரடியாக ஈடுபடுத்தக்கூடிய உரிமை இருக்கு. அதாவது வாக்கு போற உரிமை இருக்கிற எல்லாருமே தேர்தலில் போட்டியிடக்கூடிய உரிமையும் இருக்குது. அவ்வளவுதான் இந்த விஷயம். ஆனால் நாங்கள் ஓரளவு சமூக வலைத்தளத்துல கருத்துக்களை பார்க்க அதுல 4 பேர் தான் பிரதானமாக அதுல கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். அதுல அர்ச்சுனா ராமநாதன், 2வது பாஸ்கரன், 3வது சுமந்திரன், 4வது டக்ளஸ் தேவானந்த் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இதில் டக்ளஸுக்குரிய விசுவாசிகள் எப்பவுமே அது அவர்தான். அது இலங்கை ஜனாதிபதியான்னு சொன்னா கூட கண்ணை மூடிக்கொண்டு எங்கண்ட ஐயா தான் நல்லம், அவரை உடனே போடும் கொண்டு சொல்லக்கூடிய ஆக்கள். அப்ப நாங்கள் அதை தவிர்த்து கொண்டு அடுத்ததுக்கு வரலாம். சுமந்திரனுக்குரிய விசுவாசிகளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், கண்ணை மூடிக்கொண்டு பாலை குடிக்கிறார்கள் தான். அப்ப அவையிலும் அப்படின்னு சொன்னா அவருக்கு 3 மொழி தெரியும், சட்ட நுணுக்கம் புலமை தெரியும் அப்படின்ற அளவில் தான் அந்த திருப்பி திருப்பி அதே கதையே சொல்லி கொண்டிருப்பார்கள். கிட்டத்தட்ட இந்த கதை ஓரளவுக்கு மேல பேச்சுக்கு போச்சுன்னு சொன்னால் அவர்கிட்ட இருக்க சட்ட நுணுக்கத்தெல்லாம் அவர் வாயால கதைச்சு எல்லாத்தையும் வாங்கி தந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொள்வார்கள். அவ்வளவுதான் அந்த விஷயம். இவ்வளவு காலம் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் கேட்டால் அதை பற்றி எந்த ஒரு பதிலுமே வராது. இதுக்கு அடுத்ததா இருக்கிறவர் பாஸ்கரன். பாஸ்கரனுக்கு மேல் ஆதரவுன்றதை விட எதிர்ப்பு தான் மேல் அதிகமாக சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிறது. அப்படி என்ன காரணம்னு தெரியல. இந்த எம்.ஆர். ராதா ஒரு பழைய படத்துல சொல்லுவாரு, உலகத்திலேயே ஊர்ல பணக்காரர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்களாம் ஒரு ஊருக்கும். ஆனால் உள்ளவனெல்லாம் அந்த பணக்காரன்லாம் வச்சு வயிஞ்சு கொண்டிருப்பான். அதாவது பொறாமல் எரிஞ்சு கொண்டே இருப்பாங்களாம். அந்த மாதிரியோ என்னவோ தெரியல. பாஸ்கர் கண்டாலே அநேகமானவர்கள் எந்த இடத்துல பார்த்தாலுமே மிக கடுமையான முறையில மக்கள் இஷ்டத்துக்கு வெறுப்பை முழுந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஏன் என்னன்றதும் எங்களுக்கு தெரியல. சரி, அவ்வளவு தூரம் காரணம் இருக்குன்னு சொன்னா கூட இவர்கள் சொல்ற காரணம் எல்லாமே ஒரு உப்பு சப்பு இல்லாத காரணங்களாகவும், அல்லது எங்கேயோ ஒரு பக்கத்தால எழுதி பரப்பப்பட்டது, இல்லை நேரடி எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் இவர்களாக தாங்களாக நம்புற வகையில தான் அந்த காரணங்கள் எல்லாமே உண்மையில இருக்குது. சரி, அப்படியே அவர் வர்றாருன்றா கூட அவருக்கு ஒருத்தர் போட்டியிடறதுக்குரிய அவ்வளவு உரிமையும் இருக்குது. மக்கள் அதை முடிவு செய்யணும்ன்றதான் விஷயம். ஆனா இதுல இடையில இருக்கிற சில ஒரு குறிப்பிட்ட கும்பல் சமூக வலைத்தளங்கள்ல அந்த கருத்தை பரப்பு, அது யாரை பற்றியா இருக்கட்டும் பரப்பி அவரை பற்றி ஒரு சேர பூசல கொண்டு மக்களை பொதுமக்களுக்கு தெரியாது. அந்த நேரம் பார்த்துட்டு ஓகே பாஸ்கரன் அப்படித்தானா அப்படின்ற மாதிரி அவர்கள் அந்த முடிவு எடுத்துட்டு வாக்கு போட்ட சொல்றார்கள். இதே விஷயத்தை தான் தமிழ்நாடு அண்மையில நேர்மறையா பாசிட்டிவா யூஸ் பண்ணி விஜயை தேர்ந்தெடுத்தது. இங்க அது மாறிட்ட எதிர்மறையா தான் இருக்கும். எவனுக்காவது சேறு பூசுறதுக்கும் நெகட்டிவுக்கும் தான் இந்த சமூக வலைத்தளம் பயன்படுதே ஒழிய சரியான விஷயத்தோட ஒரு சரியான தலைமையை கண்டுகிறதுக்கு பயன்படுதுன்னு கிட்ட இல்ல. அடுத்ததா பார்த்தா எம்பி ராமநாதன் அர்ஜுனா பார்க்கணும். உண்மையில சொன்னா ராமநாதன் அர்ஜுனாவால தான் இவ்வளவு பிரச்சனையுமே வந்தாண்டே சொல்லணும். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தா, அவர் தேர்தலில் வென்ற காலம்ன்றது ஒரு மிக காத்திரமான வித்தியாசமான இது. ஏன்னா இவ்வளவு கால புரட்டு அரசியலுக்கும் தமிழ் தேசியம்னு சொல்லி கொண்டு, அதாவது விடுதலை போராட்டத்தின் நீட்சியில மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையை, மக்கள் வைத்திருந்த எதிர்பார்ப்புகள் வீணடித்த பல வருடங்களாக வீணடித்த தமிழ் தேசியம்னு சொல்லிக்கொண்ட இந்த அரசியல்வாதிகளை மக்கள் வீட்டுக்கு அனுப்புற நேரம் அது. அந்த நேரம் ஒரு புதிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த மாற்றத்தின் ஆரம்பமா அர்ஜுனா அந்த இடத்துல சரியா அந்த காலம் அவர்கிட்ட அந்த அந்த கால அந்த இடத்துல சரியா காலை வச்சவர். அதனால அதை சரியாக அவர் பயன்படுத்தினா இல்ல, அவர் காலை வச்ச இடம் எல்லாமே கன்னிவடிதான் அவரே வச்சிருக்கிறார். அவன் சுத்தி இருக்கிறவங்களும் வச்சிருக்காங்கன்னு சொல்லி கொள்ளணும். ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும், அவர் வந்த நேரத்துக்கு சரியாக, அதாவது அவருடைய உட்கட்சி 2 நாள்ல 2 கிழமை 1 கிழமை 2 கிழமைக்குள்ளேயே உட்கட்சி பூசலா போயிட்டது. பிறகு தன்னுடைய சொந்த வேட்பாளர்களை வாக்கு போட வேண்டாம்னு கூட சொல்லியிருந்தார். அப்படி இருந்தும்
அவற்றை நிலைமை வந்து அதாவது தேர்தலில் வந்து அவருடைய நிலைமை வந்து ஒரு பெரிய வெற்றியை தந்தது. அவர் வென்றிருந்தார். கௌசல்யாவுக்கு சுமந்திரனோட அதிகமான வாக்குகள் கிடைத்திருந்தது. மயூரன் கூட வந்து வாக்கு வேண்டாம்னு சொல்லி கூட அவருக்கு வந்து ஒரு கணிசமான வாக்குகள் அந்த நேரத்தில் கிடைச்ச மற்ற வேட்பாளர்களோட ஒப்படைக்க பரவாயில்லையான்னு சொல்லிக் கொள்ளணும். உண்மையில தமிழ் அனுரோடைய கட்சிக்கு வந்து 3 சீட் வந்து யாழ்ப்பாணத்தில் கிடைச்சது. அந்த 3 சீட் வந்து உண்மையில அர்ச்சுனாவுக்கு தான் கிடைச்சது. 3 இல்ல 4 சீட் கூட சரியாக அதாவது தேர்தலில் அரசியல் இறங்கினில இருந்து செய்திருந்தால் உண்மையில 4 சீட் வந்து கிடைச்சு எனக்கு தனி பெரும்பான்மையை அர்ச்சுனா இருந்திருப்பார். அங்க அதுக்குள்ள அர்ச்சுனா அன்றைக்கு அப்படி இருந்திருந்தால் ஒரு தனி கட்சி வந்து இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. காரணம் என்ன? அதுக்குள்ளே இருக்கிற அர்ச்சுனா சம்பந்தப்பட்ட கட்சியில இருக்கிறாள் தான் அர்ச்சுனாவோ அல்லது அர்ச்சுனா சம்பந்தப்பட்ட கட்சியில இருக்கிறாள் இல்ல அர்ச்சுனா கைகாட்டுற ஒரு நபர் தான் முதலமைச்சராகவே வர வேண்டிய நிலைமையே வந்திருக்கும். சரியா எல்லாமே போயிருந்தா. ஆனா இங்க எல்லாம் நடந்த என்கிட்ட இல்ல. எனக்கு அர்ச்சுனாவும் கௌசல்யாவும் இன்னும் 2 பேரும் தான் நிக்கணும். அது ஏன் என்னன்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டா நிறைய பேர் வாயன்னு சொன்னாங்க. வாயன்ற நான் ஏற்றுக்கொள்ளல. சொன்னாருக்கு வாய் வந்து 2மே இருக்கு. அதாவது பலமும் இருக்கு பலவீனம் தான். இங்க விஷயம் என்னன்னு சொல்லினால் எவ்வளவு தூரம் நாங்க மெட்டாக்களோட வந்து சேர்ந்து சில விஷயங்களை செய்கிறோம் அப்படின்றதான் காரணம். அரசியல் என்றதே அதுதான். எல்லாரையும் எவ்வளவு தூரத்துக்கு ஒருங்கிணைக்கணும் அப்படின்றதான் அரசியல். ஒரு அரசியல்ல வந்தால் வர்றவருடைய முக்கிய அடிப்படை தகுதியே அதுதான். இங்க ஒன் மேன் ஷோன்றது ஒரு நாளுமே பிரயோசனமே இல்லாத விஷயம். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன் மேன் ஷோவை வந்து அதிகமாக நம்புறது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த மேல் மட்டத்தை மட்டும்தான் பார்க்கணும். அதாச்சுன்னா ஒரு இடத்தை விட்டுவிட்டா சரி அவன் மிச்சம் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு சரி பண்ணி எல்லாம் கொண்டு போயிடணும் அப்படின்றதான் வந்து மக்களுடைய இதா இருக்கு. நாம ஒன்றும் காலில் விழுந்து கையில விழுந்து கும்புறோம். நான் வாழ்க தலைவர் வாழ்கன்னு காலம் முழுக்க வந்து கொடி பிடிப்பேன். ஆனா நீ எல்லா வேலையும் பார்த்துடும் எங்கள்கிட்ட பக்கம் திரும்பவே கூடாது அப்படின்றத வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு. அது விடுதலை போராட்ட காலத்திலையும் சரி அதுக்கு முந்தினவும் சரி இதே மாதிரி தான் வந்து மக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க எங்க மக்கள். அப்ப அப்படி இருக்கே அப்ப அர்ச்சனா எம்பிக்கு அந்த பொறுப்பை மக்கள் கொடுக்க அவர் அதை செய்திருக்கணும். ஆனால் அதை வந்து அவர் கொடுக்கறதுக்கு முன்னமே அதை வந்து அவரால் வந்து முடியலன்னு மீதினா அதை அவர் விரும்பாம செஞ்சன்றதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கு. அந்த இயல்பு அவருக்கு மேல பொருந்தியல் தான் சொல்லிக்கொள்ளணும். அந்த பொருந்தி இருந்தால் அவருக்கு உட்கட்சி பூசல் வந்திருக்காது. ஒரு பலமான கட்சியாக கண்டிக்கு உருவெடுத்திருப்பார்கள். அதாவது வடக்கு கிழக்குல வந்து ஒரு பலமான கட்சியாக வந்து உருவெடுத்திருப்பார்கள். காரணம் வடகிழக்கு மலையகம் எல்லாமே வந்து ஒரு உண்மையில ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். உண்மை சொன்னால் அதை சரியாக வந்து பூர்த்தி செய்யாததால இன்னும் அந்த கேள்வி அதாவது சொன்னா அந்த மக்கள் வந்து அந்த மாற்றத்தை வந்து உள்ளுக்கு ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள். இதே சில நேரங்களில் தேசிய கட்சிகள் இனி வர்ற காலங்கள்ல அறுவடை செய்யறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே ஒரு அறுவடை செய்திருக்கிறார்கள். இனி அடுத்த கட்டம் செய்யறது கூட வாய்ப்பு இருக்குது என்றதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இங்க இப்ப ராமநாதனுக்கு திருப்பி வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்கிறதுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த வெற்றிடம் வந்து நிரவப்படாமல் தான் இருக்கு. அந்த வெற்றி நிரப்பப்படும் வரைக்கும் மக்கள் ஒரு வழக்கம் இருக்கு. மக்கள் வந்து எப்படியுமே வந்து இங்க இவர் சிறந்தவர் இல்லை என்றெல்லாம் பார்க்க போறது இல்லை. மக்களை பொறுத்துக்கும் என்ன சொன்னால் வேற யாருமே கிடைக்கலன்னு சொன்னால் யார் கிடைக்கிறாரோ அவர் வந்து அதாவது அவருக்குரிய அந்த பொறுப்பை கொடுத்துருவார்கள். இன்று வரைக்கும் அதுக்குரிய சரியான அந்த வெற்றிடம் வந்து நிரப்பப்படாமல் தான் இருக்கிறது. அதுக்கு காரணம் எங்களுடைய அரசியல்வாதிகள் அவைன்ற மெத்தனம் தான். நாங்களும் ஒரு காலத்துல நினைச்சோம் இவைக்கெல்லாம் தோக்கடிச்சா தான் இவங்களுக்கெல்லாம் ரோசம் பெறும் அதுக்கப்புறம் அதவங்க இருப்பாங்கடா. தோக்கடிச்ச அப்புறம் அப்படி மாறவே இல்லை. அவங்க அப்படிதான் இருக்காங்க. அண்ணாபுகளுக்கு அப்பதான் தெரிஞ்சது தோற்கடிச்ச அப்புறம் அவங்க ரோசம் பெறல மக்கள் சம்மந்தப்பட்டு சரியான முறையில் சிந்திக்கணும்ன்ற அந்த எண்ணமே வரையிலேண்டா இவங்க அதிகாரத்துக்கு என்ன எல்லாம் செஞ்சிருப்பாங்க. எவ்வளவு தூரத்துக்கு எங்க மக்களை வந்து நெச்சு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாலே எங்களுக்கு கொஞ்சம் தலை வேர்க்குதுதான். விளங்குதா? அப்ப இப்படிதான் இப்படி எல்லாமே இருக்குது. அப்ப இதெல்லாம் தாண்டி உண்மையில இந்த 4 பேரை தாண்டி வேற யாரும் வரையலான்டா யாரும் வரலாம். ஆனா எங்க சிஸ்டம் மக்களுடைய அந்த நினைப்பு அல்லது அவருடைய இயங்கியல் எல்லாமே வந்து ஒரு உப்புச்சப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. சொன்ன எல்லாமே தனிநபர்வாதம் தான். யாரையுமே தேட மாட்டாங்க. ஊர்ல எவ்வளவு கண்ணுக்கு முன்னுக்கு எவ்வளவு நல்லவங்க எவ்வளவு தகுதியானவங்க எல்லாம் இருப்பாங்க. நாங்க எல்லாரையும் கைவிட்டுறோம். எங்கேயாச்சும் வரணும் யாராச்சும் எங்கேயோ தூரத்துல இருந்து அவனா வந்து அவன் தன்னை நிரூபிக்கணும். அவன் தன்னை கஷ்டப்படுறன்னு காட்டணும். எல்லாம் செஞ்சு காட்டினாத்தான் மக்களுடைய இந்த பரிசோதனையில வெல்ல வேணுமாம். அதுக்கு பிறகுதான் மக்கள் வந்து அவருக்கு அந்த பதவிக்குரிய விஷயத்தை கொடுப்பார்கள். இதுதான் இங்க வந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயம். இதுக்கு எவ்வளவு பேர் தயாராயிருப்பான்னு கேட்டால் உண்மையில ஒரு உண்மையான சுயமரியாதை இருக்கிற ஒரு நபருமே இந்த வேலைக்கு போக மாட்டார்கள். இப்ப இருக்கிற காலத்துக்கு போகவே மாட்டார்கள். அதனாலதான் வந்து நல்லவர்கள் சரியானவர்கள் இந்த அரசியல் பக்கம் அதாவது ஈழத்தமிழர்களுடைய அரசியல் பக்கம் பாரத இல்லை. அவன் பாடு அவன் வேலை வாடான்னு சொல்லி அவன் பாட்டுல இருந்துடுறான். இங்க பிரச்சனை என்னண்டா இந்த மாதிரி நபர்கள் யாருமே இங்க வரப்போற இல்லைன்றதுனால்தான் வாரவன் போறவன் அதாவது என்ன மக்களை ஓரளவுக்கு ஏமாத்தக்கூடியாக்களும் இதுக்குள்ள வந்து இறங்கி தங்களுடைய அந்த சொந்த வேலைகளை வந்து பார்த்து கொள்கிறார்கள். இப்போதைக்கு எங்கள் நாட்டின் மண்ணின் அரசியல் இப்படித்தான் வந்து போய் கொண்டிருக்குது. நல்லது பண்ணணும்னு ஒருதன் வந்தா கூட அது எங்களோட மக்கள் செய்யற விளையாட்டும்
சுத்தி இருக்கவனுடைய விளையாட்டும் சேர்ந்த காணும் அவனும் அதுல கட்டு குட்டிச்சோறாகி இதே மாதிரியே மாறி சாம்பார் ஆயிடுவான். இப்போதைக்கு தான் நிலைமை. யார் வந்தாலும் மக்களுடைய மனம், மக்கள் சிந்திக்கிற விதங்கள் இது எல்லாமே மாறாத விடத்து இது எதுவுமே நடக்க போறது இல்ல. அவ்வளவுதான்.